வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பப்ளிக் செக்டரில் வந்து கூடங்குளத்தில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து அப்ரண்டிஸுக்கு ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா என்னென்ன ட்ரேட் படித்தவங்களுக்கு வந்து ஐடியில் வந்து என்னென்ன ட்ரேட் படித்தவங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் எவ்வளோ ஏஜ் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரண்டிஸ். ஓகேங்களா? கேகேஎன்பிபி. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாடுல இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ராமநாதபுரம் தாலுக்காவில். ஓகேங்களா? என்பிசிஐஎல் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 16/8/2021. அதுதான் வந்து லாஸ்ட் டேட், அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 173 இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து எஸ்சிக்கு 35ம் எஸ்டிக்கு வந்து 2 போஸ்ட்டும், ஓபிசி என்சிஎல். ஓபிசி என்சிஎல்னா நான் கிரிமிலேயர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 47 போஸ்ட்டும் இருக்குது. இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு வந்து 17 போஸ்ட் இருக்குது. யூஆர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 72 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நேம் ஆஃப் தி ட்ரேடு, நம்பர் ஆஃப் சீட்டு, என்ன ட்ரேடுக்கு எவ்வளோ சீட் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு வந்து 50 சீட் இருக்குது. மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 25 சீட் இருக்குது. வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக். ஓகேங்களா? வெல்டர் ட்ராடுக்கு வந்து 8 சீட் இருக்குது. எலக்ட்ரீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 40 சீட் இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு 20 சீட் இருக்குது. பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் அவங்களுக்கு வந்து 5 சீட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து 20 சீட் இருக்குது. மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 5 சீட் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் 173. ஐடிஐ முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபிட்டருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் சயின்ஸ் வித் மேக்ஸு அதில். ஓகேங்களா? 10th +2 சிஸ்டம் எஜுகேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிட்டர் ட்ரேட் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். மெஷினிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10th இல்லைனா 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து மெஷினிஸ்ட் ட்ரேடில் வந்து ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி வெல்டரும் அப்படி தான் 8th நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, வெல்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஐடிஐ வந்து வெல்டர் 1 இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா 12th முடிச்சுட்டு, அது வந்து என்னென்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அந்த குரூப்பில் தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனுக்கு வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் ஆர் ஒயர்மன் ட்ரேட் ஆர் வெண்டர் ட்ரேட், இந்த 3 இதுலையும் ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியனுக்கு எலிஜிபிள். எலக்ட்ரானிக் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா +2 முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் ரேடியோ மெக்கானிக் ட்ரேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் டெக்னீஷியன் ட்ரேட் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் டெக்னீஷியன் ட்ரேட், இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th இல்லைனா 12th ஏதோ ஒன்று. ஓகேங்களா? முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து மஸ்ட் இதுக்கு என்னென்னா இதுக்கு எல்லாமே வந்து ஐடி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் ஃபிட்டர் ட்ரேட் ஆர் பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக். ஓகேங்களா? இந்த வந்து பம்ப் ஆப்ரேட் கம் மெக்கானிக் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து ஃபிட்டர் ட்ரேடு படிச்சிருக்கவங்க கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபிட்டர் ட்ரேடு படிச்சிருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் ட்ரேட் அப்படின்றது, அது முடிச்சவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 10th முடிச்சிருக்கணும் இல்லைனா 12th முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் ரேடியோ மெக்கானிக் ட்ரேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் டெக்னீஷியன் ட்ரேட் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் டெக்னீஷியன் ட்ரேட். ஓகேங்களா? இது முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங் சில்லர் பிளான்ட். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பாஸ் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா? R&Dன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐடிஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் அசான் 16/8/2021, லாஸ்ட் டேட்டு வந்து முடிகிற டேட்டு தான் வந்து உங்களுக்கு ஏஜுக்கு வந்து கட் ஆஃப். ஓகேங்களா? அதில் நாட் லெஸ் தென் 80 இயர்ஸ்.
உங்களுக்கு வந்து 16/8/2021 அந்த டேட் படி உங்களுக்கு வந்து 18 வயசு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 24 இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். ஜென்ரலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் வந்து இந்த 16/8/2021 போது வந்து 24 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் 24 இயர்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ். பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஊனமுற்றவர்கள் அந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? தி டேட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பொசஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அண்ட் மீட்டிங் தி ஏஜ் கிரிட்டீரியா செல்வி, அதாவது வந்து 16/8/2021 இருக்குங்க இல்லையா, இந்த டேட்டு படி உங்களோட ஏஜ், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக அந்த டேட்டுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஐடிஐ வந்து இப்போ வந்து ஒரு 30/8/2021 அந்த டேட்டில் வந்து முடிச்ச சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன், அது வந்து எலிஜிபிளா இல்லை வந்து இந்த மாதிரின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இந்த டேட்டு படி கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். இதில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாமான்னா முடியாது. ஆல்ரெடி படித்து முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து இது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து சும்மா தான், இது அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஹைட் வந்து 137, வெயிட் வந்து 25.4 kg. ஓகேங்களா? செஸ்ட் மெஷர்மெண்ட், செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஷுட் நாட் லெஸ் தென் 3.8 cm irrespective ஆஃப் சைஸ் ஆஃப் செஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா the candidate will be shortlisted on the basis of mark obtained in the ITI course. நீங்கள் ஐடியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தி ஃபாலோயிங் ப்ரியாரிட்டி வில் பி அடாப்டட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் அப்ரண்டிஸ். ஓகேங்களா? லேண்ட் லாசர் லோக்கல் ஃப்ரம் ராமநாதபுரம் தாலுக், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, அதர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, லேண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து கூடங்குளத்துக்கு வந்து பவர் பிளான்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் லேண்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு. தென் வந்து லோக்கல் ஃப்ரம் ராமநாதபுரம் தாலுக்கா, அந்த ராமநாதபுரம் தாலுக்கா இருக்குங்க இல்லையா, அதில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னால் அடுத்து தமிழ்நாட்டுக்கு அப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பெங்களூர், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தாலுக்காவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் சான்ஸ் இருக்குது. அவங்களோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் டை தி பர்ஃபார்மன்ஸ் வில் பி கிவன் அஸ் ஃபாலோ. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களோட மார்க் எல்லாமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தி பர்சன் ஹூ கோட் ஹையர் மார்க் இன் ஐடிஐயில் யார் வந்து அதிக மார்க் எடுத்துருவாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. இல்லை அப்படின்னா அதுவும் கரெக்டாக சேமாக இருக்குது அப்படின்னா, தி பர்சன் ஹூ போர்ன் இயர்லியர், யாரோட ஏஜ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட், கூடங்குளம் போஸ்ட்டு, ராமநாதபுரம் தாலுக்கா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? கூடங்குளத்தில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 8855 ஷல் பி பேயபுள் அஸ் ஸ்டைஃபண்ட் இஃப் தி கேண்டிடேட் ஹெல்டு அண்டர்கோன் 2 இயர் ஐடிஐ கோர்ஸ். அதாவது யாரெல்லாம் வந்து 2 வருஷம் கோர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 8855 ரூபா தருவாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் 1 இயர் கோர்ஸ் வெல்ட்ரு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் 1 இயர் கோர்ஸ் இருக்குங்க இல்லையா, 1 இயர் கோர்ஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 7700 ரூபா, 7700 பர் மந்த். ஓகேங்களா? அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தருவாங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர்ட்டலில் வந்து அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட் ஆர் டு கீப் ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் தி ஃபாலோயிங் டாக்குமெண்ட் ரெடி பிஃபோர் த ஸ்டார்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்,
NTC இந்த சர்டிஃபிகேட்லாம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் இல்லைனா சர்டிஃபிகேட் issued by municipality ஓகேங்களா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். After successful completion of registration in the above said web portal, the candidate have to apply for the respective trade through web portal establishment registration. இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா E052033000798 ஓகேங்களா. அந்த இதில் எடுத்துக்காட்டு NPCL KKNPPன்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த இதில் வந்து இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. Once completion of the registration, candidate are required to fill the hard copy of application enclosed with this advertisement. This filled application to be forwarded along with self-attested copy of following document by post. ஓகேங்களா. ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். ஆர் கொரியர் டு சீனியர் மேனேஜர் HR ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் கூடங்குளம் போஸ்ட் ராமநாதபுரம் தாலுக்கா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். பின்கோடு பார்த்தீங்கன்னா 627106 ஓகேங்களா. இந்த இதுக்கு பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு எல்லாமே 10th 12th ITI அதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ எல்லாமே கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 2 கெஜெட்டட் ஆஃபீஸர் ஆர் ஃப்ரம் கன்சர்ன்டு இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து 2 பேர்த்துக்கிட்ட வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் ஓகேங்களா. நீங்கள் போய் உங்களோட படித்த காலேஜில் ஒரு பக்கம் வாங்கிக்கலாம், அப்புறம் வந்து உங்கள் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே போடல அப்படின்னா யாராவது டாக்டர் கெஜெட்டட் ஆஃபீஸ் யாரெல்லாம் க்ரீனிங் சிக்னேச்சர் போடுவாங்களோ அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். SC/ST இருந்தால் SC/ST சர்டிஃபிகேட், OBC இருந்தால் OBC சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அவங்க வந்து வைக்கணும். லேண்ட் லாஸர் ஓகேங்களா. நீங்கள் இது இன்கேஸ் வந்து லேண்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லேண்ட் லாஸர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வைக்கணும் ஓகேங்களா. EWS சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வைக்கணும். PWD சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வச்சுருங்க ஓகேங்களா. ஆதார் கார்டு வந்து வச்சிடணும் ஓகேங்களா. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2021 ஓகேங்களா. apprenticeship training வந்து only 1 year தான். accommodation and transportation, no transportation will be provided free of cost for selected candidate ஓகேங்களா. however transportation will be provided to selected apprenticeship from KKNPP main gate to plant site on free of cost during the training period ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து எங்கேருந்து எது வரையும் தர்றாங்க அப்படின்னா KKNP கூடங்குளம் வந்து மெயின் கேட்லேருந்து உள்ள பிளான்ட்டுக்கு உள்ளே போகிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸு, வேறு வந்து எங்கேயுமே கிடையாதுங்கிறாங்க. நோ அக்காமடேஷன் வில் பி ப்ரொவைடட், உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வசதியோ எதுவுமே வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா there is no obligation for employment, நீங்கள் இங்கே பண்ணுறதுனால அப்ரெண்டிஸ் பண்ணுறதுனால வந்து நாங்கள் வந்து வேலை கொடுக்க மாட்டோம், வேலைக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, அதை தான் வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேணும். கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் பீயிங் தி ஹைலி protected area okay, selected candidate will only be allowed to undergo the apprenticeship training on production of police verification certificate ஓகேங்களா. நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹைலி செக்யூரிட்டியான ஏரியா ஓகேங்களா. அதனால் வந்து உங்களை எல்லாத்தையும் அனுப்ப மாட்டாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து உங்களை அனுப்புவாங்க. ஏன்னா டெரரிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது. செலக்டட் கேண்டிடேட் மே டேக் வரல ஆக்ஷன் டு தி அப்டைன் தி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டட்ரி ரெக்யூர்மெண்ட். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து உங்களை வந்து உள்ளே விடுவாங்க. உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லை, எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகேங்களா. அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அண்டர் தி அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட், நேம் ஆஃப் தி ட்ரேட் அப்ளைடு, என்ன இப்போ ஃபிட்டர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ட்ரேடோ அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. நேம் இன் கேபிட்டல் லெட்டரில் உங்களோட பேர் எழுதுங்க ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா. அப்ரெண்டிஸ்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மேண்டட்ரி முக்கியம் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா. உங்களோட ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் யாராவது ஒரு பேர் எழுதிருங்க. ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், நேஷனாலிட்டி இந்தியன் போட்டுருங்க. ரிலீஜியன்
ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரி என்னவோ அதை போட்டுருங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியா ஜென்ரலாக அதை டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர் இருந்தால் ஃபில் பண்ணிடுங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் மேரிடா அன்மேரிடா அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அட்ரஸ் ஃபார் தி கரஸ்பாண்டன்ஸ், ஓகேங்களா, உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து இருக்கிற அட்ரஸும் உங்களோட பர்மனெண்ட் வீட்டு அட்ரஸும் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அட்ரஸும் சேம்னு எழுதிருங்க. இல்லைனா ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட்டாக எழுதுங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து போட்டுருங்க. மெயில் ஐடி, ஆதார் நம்பரு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வெதர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, நீங்கள் வந்து ஊனமுற்றோரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டின்னு கேட்பாங்க, அதை போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டு, ஹைட்டு, வெயிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்குறாங்க, ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் பாஸ்டு, ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் பாஸ்டுனா என்ன போட்டுங்க, 10th 12th இல்லை ஐடிஐ இந்த மாதிரி போட்டுங்க. இன்ஸ்டியூட், நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட், காலேஜ், எந்த இன்ஸ்டியூட் இல்லை காலேஜில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் போடுங்க. சப்ஜெக்ட் அப்புறம் ஐடிஐ ட்ராடு, ஓகேங்களா. என்ன ட்ராடு, ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் படித்ததை போட்டுங்க. மார்க் அப்டெண்ட், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை போட்டுங்க. டியூரேஷன் ஆஃப் ஐடிஐ கோர்ஸ், ஐடிஐ நீங்கள் வந்து எத்தனை வருஷம் படிச்சிங்க, 1 இயரா 2 இயரா அதை போட்டுங்க. கிளாஸ் டிவிஷன், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்கள் வந்து எந்த ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இல்லை என்ன டிவிஷன் அதில் போட்டு, இல்லைனா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்துறீங்க அதை போட்டுங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் இன்கேஸ் லேண்ட் லாஸர், நீங்கள் வந்து லேண்டு கொடுத்துருந்தீங்க கூடங்குளத்துக்கு அப்படின்னா லேண்ட் லாஸர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருக்கீங்கன்னா எஸ்ன்னு டிக் பண்ணிக்கிங்க, இல்லைனா நோ, ஓகேங்களா. யாரும் கொடுக்கல அந்த இது அப்படி இல்லை அப்படின்னா, ஓகேங்களா. நேம் ஆஃப் தி லேண்ட் லாஸர் ஓனர், அவங்க பேரில் எழுதணும். ரிலேஷன்ஷிப் வித் தி கேண்டிடேட், யார் கொடுத்துருக்காங்களோ என்னெல்லாம் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எக்ஸ்டெண்ட் ஆஃப் அக்யூரிங் லேண்ட் அண்டு சர்வே நம்பர், அந்த சர்வே நம்பரு அதெல்லாம் போடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆர் யூ அண்டர் கான்ட்ராக்டுவல் அப்ளிகன் டு தி சர்வே த சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் இந்த மாதிரி இதில் எதுலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எஸ் நைஸ் கொடுத்துங்க, இல்லைனா பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஹேவ் யூ அட்டன் எனி ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ கண்டக்டட் பை கேகேஎன்பிபி ஏர்லியர், இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிட்டன் இந்த மாதிரி எதுலேயும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து எழுதிக்கிங்க, ஓகே. டீட்டெயில் ஆஃப் ரிலேட்டிவ் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஆர் இட்ஸ் கன்ஸ்டன்ட் யூனிட் NPCL, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. எஸ்னால் நீங்கள் எஸ் கொடுத்து எழுதிக்கிங்க, ஓகேங்களா, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்னங்கிறது. இஃப் எனி அதர் இன்ஃபர்மேஷன் யூ மே விஷ் டு ஆட், ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து எழுதிக்கிங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துங்க. டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் போட்டுருங்க. சிக்னேச்சர் போட்டு டேட்டு, பிளேஸ், எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, கூடங்குளம்னா கூடங்குளம், கரூர்னா கரூர், திருச்சினா திருச்சி, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட்டு, என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத எஸ்னா எஸ்ன்னு டிக் பண்ணுங்கள், இல்லைனா நோவில் நோ டிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதை போட்டுட்டு இதுலேயும் வந்து டேட்டு, பிளேஸு போட்டு சிக்னேச்சர் போட்டு உள்ளே அட்டாச் பண்ணிங்க. இட் இஸ் சர்டிஃபிகேட் தட் ஜெராக்ஸ் காப்பி ஆர் நம்மள்ட்ட காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் அட்டாச். இது வந்து என்னென்னா இந்த 11 இது இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்கிறது, ஓகேங்களா, டிக் பண்ணிவிட்டு வச்சுங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும், ஓகேங்களா. கேரக்டர் சர்டிஃபிகேட் இதை பிரிண்ட் எடுத்து 2 பேர்த்துட்டு சைன் வாங்கிக்கிங்க, ஓகேங்களா. ஓகே.